அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல ஏதோ ஒரு கிச்சன் ஐட்டமோ, இல்ல விளையாட்டு பொருளோ, இல்ல ஒரு கிஃப்ட்டோ அன்பாக்ஸ் பண்ணல. நம்ம ஒரு செடி பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கிறது ஒரு செடி தான். அந்த செடியோட பேரு அமரலிஸ். பாக்ஸ்க்குள்ள இருக்கிறது ஒரு செடின்னு சொன்னேன் இல்லைங்களா? எக்ஸாக்ட்டா என்ன அப்படின்னா, அந்த செடியோட பல்ப் தான் உள்ள இருக்கு. அது அமரலிஸ் பல்ப் தான் அது. இந்த பல்ப் ஏன் பாக்ஸ்க்குள்ள இருக்கு அப்படின்னா, இது ஒரு பிளான்டிங் கிட்டா குடுத்துருக்காங்க. இந்த பல்ப் பார்த்தீங்களா, முளைச்சிருக்கு. இப்ப செடி வளர ஆரம்பிச்சிருச்சு. இந்த இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஃபால் சீசன் தொடங்கும்போதே அந்த அக்டோபர் மந்த்லயே பார்த்தீங்கன்னா, நாங்க வழக்கமா போற கார்டன் சென்டர்ல நெறைய வச்சிருந்தாங்க. இப்ப நாங்க போய் நான் இந்த செடி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, எல்லா பாக்ஸ்லயுமே எல்லாம் முளைச்சு பெரிய பெரிய செடியாயிருச்சு. இந்த பிளான்டிங் கிட்டுக்குள்ள என்னலாம் இருக்கு அப்டின்னா, இந்த அமரலிஸ் பல்ப உள்ளுக்குள்ள ஒரு பாட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. உள்ளுக்குள்ள சாயிலும் குடுத்துருக்காங்க. பாட்டுக்கான ஒரு சாசரும் உள்ள இருக்கு. இந்த பிளான்டிங் கிட் வாங்குன கடையில பார்த்தீங்கன்னா, ரெட் கலர், ஒயிட் 2 இருந்தது. 2 கலர்ல வச்சிருந்தாங்க. ஒரிஜினலா இதோட விலை பார்த்தீங்கன்னா $15. ஃபால்ல இருந்தே இது வச்சிருக்கிறாங்க. இப்ப சேல்ல போட்டிருக்காங்க. இப்ப 75% ஆஃப்ல போட்டு $3.75க்கு நான் வாங்குனேன். இதே இந்த கார்டன் சென்டர்ல பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்டிங் கிட்டா இல்லாம தனியா பல்ப் மட்டும் தனியா வச்சிருந்தாங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, இன்னும் சில ஸ்டோர்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இத பிளான்ட் பண்ணியே ஒரு தொட்டியில வச்சே வச்சிருந்தாங்க. நெறைய டிஃபரெண்ட் கலர்ஸும் இருக்கு. ஆக்சுவலா இந்த அமரலிஸ் செடி பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. என்னோட ஃப்ரெண்டு தான் எனக்கு ரொம்ப இந்த செடி பத்தி சொல்லிட்டே இருப்பாங்க. போன சம்மர் அப்ப இருந்தே அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ஃபால்ல நம்ம அமரலிஸ் வாங்கிடணும்னு என்ட்ட சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லி எனக்கும் இந்த செடி மேல ஆசை வந்துடுச்சு. நானும் என்னோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, ரெட் கலர் இந்த அமரலிஸ் வாங்குனோம். இந்த பாக்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, இந்த பல்ப எப்படி நம்ம பிளான் பண்ணணும், எப்படி கேர் எடுத்துக்கணும், எப்படி பூ பூத்து முடிஞ்சோனே மறுபடியும் அத கட் பண்ணி அந்த பல்ப சேவ் பண்ணி வைக்கணும், மறுபடியும் ரீபாட் பண்றது எப்படி, அப்படின்ற ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனும் அவங்க குடுத்துருக்காங்க. நீங்க புதுசா அமரலிஸ் பல்ப் வாங்கி வீட்ல வளர்க்க போறீங்க அப்படின்னா, அதுக்கு சரியான டைம் அக்டோபர்லேருந்து ஏப்ரல் வரைக்கும் இத வாங்கி வீட்ல பிளான் பண்ணலாம். இது பூ பார்த்தீங்கன்னா, டிசம்பர் எண்டுல இருந்து ஜூன் வரைக்குமே இந்த பூக்கள் நல்லா பூ பூக்கும். இந்த பல்ப் நல்லா ஹெல்தியா, பெருசா இருந்துச்சு அப்டின்னா, நல்லா பூக்கள் பூக்கும். இந்த பூக்களுமே பார்த்தீங்கன்னா, 2லிருந்து 3 வாரத்துக்கு ரொம்ப அழகா காஞ்சு போகாம நல்லா இருக்கும். இந்த பல்ப்லேருந்து வர்ற பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, 1 மாசம் வரைக்கும் கூட காஞ்சு போகாம அந்த பூக்கள் இருக்கும். பூக்கள் சீக்கிரமே காஞ்சு போகாம இருக்கிறதுக்கு இன்னொரு பெரிய காரணம், நம்ம சரியான இடத்துல வைக்கணும், சரியான வெளிச்சம் இருக்கணும், சரியான அளவு தண்ணி இருக்கணும். எல்லாம் கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, பூக்கள் ரொம்ப நாளைக்கு நல்லா காஞ்சு போகாம அழகா இருக்கும். வெளிச்சமே இல்லாம இருந்தாலும், தண்ணி சரியா விடாம ரொம்ப ட்ரை ஆயி போயிருந்தாலும் பூக்கள் சீக்கிரமே காஞ்சிடும். அமரலிஸ் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் வருஷத்துக்கு 1 முறை தான் பூ பூக்கும். சில வகைகள்ல பார்த்தீங்கன்னா 2 முறை, 3 முறை அந்த மாரி பூக்குறதும் உண்டு. நம்ம இதுக்கு தண்ணி விடுறதும் ரொம்ப முக்கியம். அது மண்ணு பார்த்தீங்கன்னா, ஈரப்பதத்தோட இருக்கணும். அதுக்காக ரொம்ப நனைஞ்சு போய் சொத சொதன்னு தண்ணி விட்டு அப்படி இருக்கக்கூடாது. இப்ப பிளான் பண்ணி முடிச்சாச்சு. நம்ம நல்ல வெளிச்சம் வர்ற இடத்துல நான் இங்க கொண்டு வந்து வைக்க போறேன். எனக்கு பார்த்தீங்கன்னா, இங்க லிவிங் ரூம்ல நல்லாவே வெயில் வரும். நான் அப்பப்ப மாத்திப்பேன். ஏன்னா, இந்த பெரிய ஜன்னல்ல பார்த்தீங்கன்னா, நெறைய வெளிச்சம், நல்லா அந்த சன்லைட் கிடைக்கும். அப்ப நான் இங்க கொஞ்ச நேரம் வப்பேன். அதுக்கப்புறம் மூவ் பண்ணி அந்த குட்டி ஜன்னல்ல அந்த மாரி வச்சுப்பேன். இப்ப இந்த பல்ப்ல பார்த்தீங்கன்னா, இப்ப தான் குட்டி குட்டி இலைகள் 3 இலையும், ஒரே ஒரு ஸ்டெம்ப் இருக்கு. அந்த ஸ்டெம்ப் பார்த்தீங்கன்னா, 1 அடியிலருந்து 2 அடி வரைக்கும் உயரம் வளரும் அப்படின்னு சொல்றாங்க. என்னோடது சின்னதுலயே பூ மொட்டு வந்து மலர்றது மாதிரி இருக்கு. இப்ப நம்ம கிட்ட இருக்க இந்த அமரலிஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி சாஞ்சு அது பாக்ஸ்குள்ள இருந்ததுனால வளைஞ்சு போயிருக்கு இல்லையா? சன்லைட்ல வச்சோனே அது நேராயிடும். உங்களுக்கு இந்த பூ பிடிச்சிருக்கா? இல்ல ஏற்கனவே நீங்க உங்க வீட்ல வளர்த்துட்டு இருக்கீங்களா? அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அமரலிஸ் பூத்தோனே நான் மறுபடியும் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.